வணக்கம். வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி சீக்ரெட்ஸ். தேவையற்ற கற்பனை பயம் சாதாரணமானதா தெரிஞ்சாலும் அதனுடைய தாக்கமும் அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஏற்படுத்துற விளைவுகளும் ரொம்ப அதிகம். முதலாவதா, இந்த தேவையற்ற கற்பனை பயம் உங்களை நிம்மதியா வாழ விடாது. இந்த தேவையற்ற கற்பனை பயத்தின் பிடியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களால அன்றாடம் செய்ய முடிகிற வேலைகளை கூட ஆக்கப்பூர்வமா செய்ய முடியாது. அது உங்களை எனர்ஜிலெஸ்ஸா ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்ல, அது உங்களுக்குள்ள ஆங்ஸைட்டி மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும். இந்த ஆங்ஸைட்டி மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸின் பிடியில நீங்க நீண்ட காலம் இருக்கும் பொழுது அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். ஆழ்மன ஆற்றல்கள், சுய முன்னேற்றம், நியூரோ லிங்குவிஸ்டிக் புரோகிராமிங், லா ஆஃப் அட்ராக்ஷன், மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிசஸ், ஆழ்நிலை தியானங்கள், ஆழ்மன பயிற்சிகள்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அல்லது இந்த சேனலுக்கு வருவது முதல் முறையாக இருந்தால் மைண்ட் மாஸ்டரி சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேவையற்ற கற்பனை பயங்கள்ல இருந்து எப்படி வெளியே வருவது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. டாக்டர் லூகஸ் லெஃப்ரென்ரோ அவர்கள் மேற்கொண்ட ஒரு சைக்காலஜி ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதர்களுக்கு ஏற்படுற பயங்கள்ல 91% பயங்கள் அவங்க நிஜ வாழ்க்கையில நடக்கிறது இல்லைன்னும் வெறும் 9% பயங்கள் தான் அவங்க நிஜ வாழ்க்கையில நடக்குது. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏற்படுற தேவையற்ற கற்பனை பயங்களுக்கு காரணமே நம்ம தேவைக்கு அதிகமா சிந்திக்கிறதும் நமக்கு ஏதோ பெரிய மோசமான விளைவுகள் ஏற்படுற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கிற பழக்கம் தான். இந்த தேவையற்ற கற்பனை பயங்கள்ல இருந்து நீங்க வெளியே வருவதற்கு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் டெக்னிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு வர பயங்களை நீங்க எதிர்கொள்ளவும் அதுல இருந்து சீக்கிரமா நீங்க வெளியே வரவும் முடியும். இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் டெக்னிக்னா என்னன்னா, உங்களோட எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் சரியா தவறா, தேவையானதா தேவையற்றதா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பாக்குறது தான். வயல்ல உள்ள களைய பிடுங்குறது மாதிரி. இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் டெக்னிக்ல ஒரு 6 கேள்விகள் இருக்கு. உங்க அச்சத்தை போக்கக்கூடிய இந்த 6 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்த பயம் எதை பற்றியது? இரண்டாவது கேள்வி, இந்த நமக்கு வந்த பயம் உண்மையான பயமா இல்ல கற்பனை பயமா? இது என் வாழ்க்கையில ஏற்படுறதுக்கு எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கு? மூன்றாவதா, இந்த பயம் கற்பனைன்னு தெரிஞ்சிருந்தோம், இந்த பயத்தோட பிடியிலே நான் இருந்தா நான் இழப்பது என்ன? எனக்கு என்ன கெடுதல்கள் எல்லாம் நடக்கும்? நாலாவது கேள்வி, இந்த பயத்தோட பிடியில இருந்து நான் வெளியே வந்துட்டா எனக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் நடக்கும்? அஞ்சாவது கேள்வி, இந்த பயத்தை தூண்டியது எது? என்னுடைய ஒரு சிந்தனையா, கற்பனையா, வேறொருவருடைய சொல்லா, செயலா, ஒரு செய்தியா, இல்ல வாட்ஸ்அப்ல வந்த ஒரு மெசேஜா? ஆறாவது, அடுத்த முறை இந்த மாதிரி பயத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் மேல விழிப்புணர்வா இருப்பது எப்படி? அதை எப்படி தவிர்க்கலாம்? இப்படி இந்த 6 கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்பது மூலம் உங்களுக்கு வர பயத்தை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவு உங்களுக்கு வரக்கூடிய பயத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். இந்த பயத்துல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வர முடியும். இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸை எப்படி பயிற்சி பண்ணுவது அப்படிங்கறத ஒரு கற்பனை கதை மூலமா உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். சுரேஷ் அப்படிங்கிற ஒரு 40 வயது நபர். அவரு வேலை நேரத்துல அவருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது. செய்தி என்னன்னா, மேடையில நடனம் ஆடிக்கொண்டிருந்த ஒரு வாலிபர் திடீர்னு மாரடைப்பால் மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதை படிச்ச உடனே தனக்கும் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டா என்ன பண்றது அப்படின்னு அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவர் நிம்மதி போயிருது. அவர்னால வேலைய சிறப்பா செய்யவே முடியல. அப்ப இந்த சுரேஷ் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ் ஆன இந்த 6 கேள்விகளை கேட்பது மூலமா அவருக்கு வர அந்த பயத்தை பற்றிய ஒரு புரிதல் உண்டாகும். அவருக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும். அந்த 6 கேள்விகள், அதுக்கான பதில்கள் என்னெல்லாம் வருது அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்த பயம் எதை பற்றியது? இளம் வயது வாலிபர்கள் மாரடைப்பால் மரணம் அப்படிங்கிற செய்தி. இரண்டாவது கேள்வி, இந்த பயம் கற்பனையான பயமா இல்ல உண்மையான பயமா? இந்த பயம் என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு எவ்வளவு சதவிகித சாத்தியக்கூறுகள் இருக்கு? இந்த கேள்விக்கு அவர்கிட்ட என்ன பதில் வருது அப்படின்னா, நான் ஒரு விதமான ஆரோக்கியமான ஃபுட் ஸ்டைல, அதாவது உணவு பழக்கத்தை
ஃபாலோ பண்றேன். அவ்வப்போது எக்ஸசைஸ் பண்றேன். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பாதுகாப்புக்கு வந்து நான் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அதனால இந்த மாதிரி அசம்பாவிதம் என் வாழ்க்கையில ஏற்படுறதுக்கு 10% கூட பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால இது வந்து கற்பனையான பயம்தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வராரு. 3வது கேள்வி, இந்த பயம் கற்பனையான பயம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், நான் இந்த பயத்தின் பிடியிலேயே நான் இருந்துட்டேன்னா நான் இழப்பது என்ன, எனக்கு என்ன கெடுதல்கள்லாம் நடக்கும், இப்போ எனக்கு என்ன ஆகும், நிம்மதி போயிடும், நான் வந்து என்னுடைய வேலையில ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. 4வது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பயத்தின் பிடியிலிருந்து நான் வெளியே வந்துட்டா எனக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும், நான் முதல்ல நிம்மதியா இருப்பேன், என்னுடைய வேலைகளை சிறப்பா செய்வேன் அப்படிங்கிற பதில் வருது. 5வது கேள்வி, இந்த பயத்தை தூண்டியது எது, என்னுடைய ஒரு கற்பனையா, ஒரு சிந்தனையா, வேறொருவருடைய ஒரு சொல்லா, செயலா, நியூஸா, இல்ல வாட்ஸ்அப்ல வந்த ஒரு மெசேஜா அப்படின்னா வேலை நேரத்துல வாட்ஸ்அப்ல வந்த ஒரு செய்தியை படிச்சு நான் உணர்ச்சி வசப்பட்டது. 6வது கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்த முறை இந்த மாதிரி பயத்தை தூண்டக்கூடிய விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம், எப்படி விழிப்புணர்வா இருப்பது அப்படிங்கிற கேள்வி. இப்ப அதுக்கு என்ன பதில் வருது அப்படின்னா, வேலை நேரத்துல வாட்ஸ்அப்ல வரக்கூடிய தேவையற்ற செய்திகளை படிக்க கூடாது, எந்த ஒரு செய்தியையும் நம்ம உணர்ச்சி பூர்வமா அணுகக்கூடாது. இந்த மாதிரி அவருக்கு பதில் வருது. இப்படி 6 கேள்விகள் கேட்பது மூலமா அவருக்கு வந்த பதில்கள், அதிலிருந்து அவருக்கு வந்த அந்த தேவையற்ற கற்பனை பயத்தை பற்றிய ஒரு புரிதல் அவருக்குள்ள ஏற்படுது. அது ஒரு மன தெளிவு அவருக்கு கொடுக்குது. இது வந்து தேவையற்ற கற்பனை பயம்தான், இந்த பயம் வந்து என்னுடைய வாழ்க்கையில நடக்க 10% கூட பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவருக்குள்ள ஏற்படுது. அவர் அந்த பயத்திலிருந்து வெளியே வர்றாரு. ரொம்ப தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ ஆரம்பிக்கிறார். இப்படி உங்களுக்குள்ள தேவையற்ற கற்பனை பயங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ் ஆன 6 கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. அதற்கான பதில் உங்களுக்குள்ள கிடைக்கும். அது பயத்தை பற்றிய ஒரு புரிதல், அது ஒரு தெளிவை கொடுக்கும். தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் நீங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பீங்க. பயத்துல இருந்து வெளியே வருவீங்க. ஏன் அப்படின்னா லைஃப் பிகின்ஸ் வேர் ஃபியர் எண்ட்ஸ். மீண்டும் உபயோகமான தகவல்களோடு உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.